ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது சின்ன தம்பி பெரிய தம்பி. அப்புறம் சார் எப்படியோ ஜெயிச்சிடுறாங்க சார். அதாவது இவங்களை எப்படியாச்சுன்னா தடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திமுக எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குது. ஆனா எப்படி பார்த்தாலும் எந்த பால் போட்டாலும் இவன் சிக்ஸ் அடிக்கிறான்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு தாவேக்க எல்லா இடத்துலயும் சிக்ஸ் அடிச்சுட்டு வருது. கரூர்ல வேலை கொடுக்க கூடாது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு 41 பேருக்கு வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்கல்ல. இதுல மொக்க வாங்கி போயிருக்குது திமுக. அது ஏன் கொடுக்கறதுல என்ன தப்பு, தற்காலிகமா கொடுங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இல்ல முதல்ல திமுக இந்த கேஸ் தொடுத்ததுங்கிறதே தப்பான ஒரு தகவல். சரி, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சண்டை அப்படிங்கிற மாதிரியே நிறைய செட் பண்ண வேண்டாம், அது அவங்களுடைய பிரச்சனை. சரி, இல்ல எதுக்கு எத்தாலும் இவங்க சொம்புத்தின்னு வந்துறாங்கல்ல. நாம் தமிழர் உட்பட பல்வேறு கட்சிகள், அதாவது 2-3 அமைப்புகள் தான் கொடுத்துருக்குது. அதுல குறிப்பாக இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவு தான். அவங்க மொக்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்பட வேண்டும், இதை ஒரு நிரந்தரமான பணி நியமனமா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லியிருக்கு. அப்போ அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பெர்மனன்ட் ஜாப் எல்லாம் கொடுக்க முடியாது, ஏதாவது ஒரு டெம்பரவரி ஜாப் கொடுக்கலாம். இதுலயே ஒரு செய்தி இருக்குது, படிச்சுட்டு அதுக்காக காத்திருந்து அதுக்காக விடிய விடிய பொழுதன்னைக்கு இங்க படிச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய வேலையை இவர்களுக்கு கொடுப்பதற்கு இல்லை, டிஎன்பிஎஸ்சில படிச்சு வேலைக்கு வர்றவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில ஒரு வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஆனா அது மத்தவங்களுக்கு அது ஒரு அப்ப என்ன சொல்லிருப்பாங்க, எப்பா இவங்க கட்சி கூட்டத்திலே இருந்தாலும் வேலை கொடுத்துடணும்பா அப்படின்ற மாதிரி தான் எடுத்துப்பாங்க. இல்ல இதுல நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ 41 பேர், அந்த 41 பேர்ல 32 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப மிச்சம் இருக்கிற 8 பேர் குடும்பத்துக்கு, 9 பேர் குடும்பத்துக்கு என்ன, அதுக்கு அப்புறம் விக்கிரவாண்டியில 6 பேர் மரணமடைஞ்சாங்க, அது போக பைக்ல இறந்தவங்க, இப்படி பல்வேறு விஷயங்களை கூட்டினீங்கன்னா விஜய் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் காவு வாங்கிய உயிர்கள்ங்கிறது பல. ஏகப்பட்டது போகும் போல இருக்க, போதும் போது லிஸ்ட் பெருசா போகுதுங்கிற மாதிரிதான் இருக்குது. ஒரு தகப்பன்ல ஒரு அப்பா சொன்னாரு, திருச்சிக்கு என் பையன் ஆக்சிடென்ட். ஆமா, நான் அவன் எங்க காலேஜுக்கு போறான்னு நினைச்சிட்டு இருந்தா, அவன் வேற பைக் எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிக் பைக்ல போனவன் வேற ஒரு பைக் எடுத்துட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் போயிருக்காங்க, போய் காருக்குள்ள போய் விழுந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால அந்த குடும்பம் எல்லாம் இப்ப யோசிச்சு பாருங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ல, ஏன்னா அது கஷ்டப்படுற யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் வாப்பாடுறாங்க. நீங்க விக்கிரவாண்டியில மூச்சு திணறல ஒரு இறந்து போனாரு, பேனர் வச்சு ஒருத்தர் கரண்ட் சாக்கச்சு எல்லாம் இருந்தாரு. ஆமா, நீங்க இப்படி கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க. அதுல ஒரு 30 பேருக்கு செலக்டிவா கொடுக்குறீங்கன்னா, கரூர்ல உங்களுக்கு ஸ்பெஷல் இன்டென்ஷன் இருக்குங்கிறத தவிர்த்து இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், அல்லது என் கட்சிக்காரனுக்கே ஏதாவது நல்லது செய்யணும், அல்லது என்ன இவ்வளவு காலம் 50 ரூபா டிக்கெட்டை 5000 ரூபா கொடுத்து வாங்கி பார்த்து அது எப்படி முடியும், அது பிசினஸ். அதுல நீங்க பார்த்து உங்களை 250 கோடி ரூபாய் கொடுத்து உங்களை ஜொலிக்க வச்ச அந்த ரசிகனுக்கு நல்லது செய்யணுங்கிறதுலாம் எண்ணம்லாம் இல்ல. அண்ணனுக்கு இங்க கரூர்ல அடுத்து எலெக்ஷன் வருது, அதுல பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுல எப்படிப்பட்ட எலெக்ஷன் பாருங்க, அதிமுகவில இருந்து குறுக்கு சந்தலை இளநீ இழுத்து 5 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபா அப்படின்ற சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறான். சிங்கப்பூர் எல்லிருங்கனே. அதே மாதிரி அங்க எம்ஆர் விஜயபாஸ்கரை உள்ள இருந்து இழுத்துருக்கீங்க, அதுக்கான பிரச்சார மேடை தான். இப்ப இன்னொன்னு கூட நீங்க சொன்னீங்க, நீங்க நான் கரூருக்கு போனோம்னா அங்க போய் எனக்கு அடுத்த தடவை அடுத்த இதுல 2.1 அதுக்கு அவங்க வழிவகுக்கல. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 5000 பேருக்கு மட்டும் பாஸ் உள்ள நீங்க டோக்கன் போட்டு தான் அண்ணன் பேசுறத நீங்க கேட்க முடியும். சரி, அதனால எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப இவ்வளவு பகுமானமா இவ்வளவு அடக்க ஒடுக்கமா பேச முடிஞ்ச உங்களால ஏன் அன்னைக்கு பேச முடியல? அன்னைக்குதான் ஸ்டாலின் எஸ்ஓபி போட்டார்ல, அதனாலதான் இது எவ்வளவு பெரிய மக்கள் தான் பார்த்து கேட்கணும். ஏங்க, அது மக்கள் மட்டும் இல்ல, செத்தவன் குடும்பத்துல இருந்து கேட்கணும், ரசிகர்கள் கேட்கணும். அதான் வேலை கொடுத்துருங்க. இல்ல வேலை 32 குடும்பத்துக்கு தானேங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் மத்தவங்க கேட்கணும். நான் என்ன சொல்றேன்னா, பொதுவா பொது அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நமக்குன்னு மூளைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா கொசு அளவிற்கு அறிவு இருந்தால் கூட
நமக்குன்னு ஒரு கேள்வி எதா இருந்தாலும் கேள்விகள் சிந்தின்னு தானே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அண்ணா பெரியார் எல்லாம் அவர் வந்து பக்கத்துல வச்சிருக்காரு. சோ கேள்விகள் கேட்க வேண்டியது அவர்களுடைய கடமை. இப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா எஸ்ஓபிங்கிறத போட்டப்போ எங்களுக்கு மட்டும் எங்களை அடக்கிறதுக்காக ஸ்பெஷலா நீங்க எங்களை வந்து ஒடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி குய்யோ முய்யோன்னு கத்துனாரு இந்த விஜய். இன்னைக்கு தனக்குத்தானே எஸ்ஓபி எல்லாம் கிடையாது. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, மறுபடியும் இதே மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி அதே வேலுச்சாமிபுரத்துல மறுபடியும் ஒரு ரோட் ஷோ போங்க, திருப்பி ஒரு 41 பேரா இருக்குது. நீங்க இல்லைங்க, நான் வந்து மக்களை இது பண்ண சொல்லல, ஒரு இன்னொரு 40 குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு, அதுக்கு நீங்க பிளான் பண்றீங்களா? வேலை வாய்ப்ப அத கூட ஆதவன் தீட்சண்யா வந்து சொல்லியிருக்காருங்க. சிபிஎம் சேர்ந்தவர். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, கூட்டணி அதாவது அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற சிபிஐ சிபிஎம் இது கேவலமா விமர்சிக்கிறாங்க, காரி துப்புறாங்க. எத்தனை பேர் படிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு வேலை இல்லாம இருக்கும் போது கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர்லாம் இல்ல, கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் போட்டி போட்டா கூட 40 சீட் தான், 40 இடங்களுக்கு தான் பணியிடங்கள் தான் கிடைக்குது. அதுக்கு லட்சக்கணக்கான பேர் போட்டிடுறாங்க சார். 400 வேகன்சிக்கு 1 லட்சம் பேர் அப்ளை பண்றான் சார். அப்படி இருக்கிற இடத்துல வேலை எங்கடா இருக்குன்னு கேட்டா அண்ணன் காருக்கு அடியில இருக்கு. அதாவது கப்பல் வந்து நின்னுடும் நடுக்கடல்ல, இறங்கி தள்ளணும், அதுதான் வேலை இல்ல. அப்போ அரசு வேலை எங்க இருக்குன்னு கேட்டா படிப்புறது இல்ல, இந்த மாதிரி கூட்டத்துக்கு போறது, அதுவும் தியேட்டர்ல போய் பாலாபிஷேகம் பண்ணிட்டு, அதாவது படிக்காம. நீங்க யோசிச்சு பாருங்க, செத்தவங்கல எத்தனை பேரு படிச்சு கஷ்டப்பட்டு விடிய விடிய பல பேர் வந்து வாழ்க்கையை இழந்துற, இளமை காலமே இழக்கப்பட்டிருக்கு. நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன் வந்து இந்த நீட்டு மாதிரியான தேர்வுகள் எல்லாம் வந்துட்டு தகப்பனும் சேர்ந்து இறந்து போறாங்க? அப்படிலாம் ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த இளமையும் காலையில இருந்து 12 மணி நேரம் 18 மணி நேரம் யோசிச்சு பாருங்க. ஒரு டிரைவர் கூட அவ்வளவு நேரம் ஓட்டுறது இல்ல, அவர் இடையில எங்கேயாவது ஒரு இடத்துல வண்டி போட்டு படுத்துருவாரு. 18 மணி நேரம் வண்டி ஓட்டுற டிரைவர் கூட. ஆனா அந்த பசங்க 18 மணி நேரம் படிக்கிறாங்க. அந்த மாதிரியான படிச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில அரசு வேலை எங்க இருக்கு, அண்ணன் வண்டியோட டயருக்குள்ள இருக்குங்கிற மாதிரி இருப்பது என்பது எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய மோசமான நடவடிக்கைன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறா? ஆதவன் தீட்சண்யா சொல்லியிருக்காரு, சிபிஎம்ஐ சேர்ந்தவர். அதனால இப்படி நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இதெல்லாம். எங்க தலைக்கு தில்ல பத்தியா அப்படின்ற மாதிரி எங்க அண்ணனுக்கு தில்லு. எந்த கரூர்ல அங்க போய் எந்த பஸ்ல இது பண்ணாலும் அதே பஸ்ஸை கொண்டு போயிட்டு கரூர்ல நிப்பாட்டிச்சு அண்ணன் வந்து ஸ்பீச் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் வந்து பயங்கரமா சொல்லியிருக்கிறாரு சார், எங்களை வந்து திமுக எந்த அளவுக்கு தடை பண்ணுச்சு, இப்ப வரக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்துட்டார்ல. நீங்க இந்த கிரேட் டிக்டேட்டர்னு ஒரு படம் இருக்குது, அது ஒரு இவர் சார்லி சாப்ளினோட படம். பேச மாட்டாரு, நடவடிக்கைகள் மட்டும் செய்கைகள் தான், விளையாட்டா இருக்கும், ரொம்ப காமெடியா இருக்கும். ஹிட்லர் என்னென்ன மாதிரி எல்லாம் சேட்டம் பண்ணாரு அப்படிங்கறது சிம்பாலிக்கா காட்டுறதுக்கு ஒரு ரூமுக்குள்ள பூமி பந்த தூக்கி போட்டு அப்படி அந்த மாதிரி தமிழ்நாடுங்கிற அந்த நாட்டை கையில வச்சுக்கிட்டு விஜய்ங்கிற அந்த டிக்டேட்டர் எப்படி தட்டி போட்டு விளையாடுறாரு, அப்படி தட்டுறாரு, அப்படி கால்ட்ட எத்துறாருங்கிறத தான் நாம இதை பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவங்களுக்கு மத்தியில மீண்டும் நான் வர்றேன், நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன், நான் உங்களுக்கு என் கருணையிலிருந்து அள்ளி வீசுறேன், வாங்கிக்கங்க. நீங்க வள்ளல்னு சொல்றாங்க, கருணை நம்ம எடுத்துக்கணும். கருணை அடிப்படையில் எப்படி? கருணை கூட கிடையாது, இது வந்து எதிர் கட்சிகளை வெறுப்பு. இப்ப கருணை அடிப்படையில நீங்க வேலை கொடுக்குறீங்கன்னா எத்தனையோ ராணுவ வீரர்கள் வந்து பணியில வந்து இறந்திருக்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கலாம். காவல்துறையில இருந்து இருக்காங்க, அரசு பணியில இருந்து எத்தனை பேர் வந்து இறந்திருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் கொடுக்கலாம். இது கருணை அடிப்படையில். இது எப்படி கருணை அடிப்படையில் நம்ம? கருணை மட்டும் இல்லைங்க, ராணுவ வீரர்கள், காவல்துறை, இந்த தீயணைப்பு துறையில அவங்க உயிரை கொடுத்துருக்காங்க. சொல்றேன், அது எதுக்குன்னா ஒருத்தரை காப்பாற்ற போய் உயிர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு அந்த பணியில இருந்திருக்காங்க. நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காருன்னா அந்த காவல்துறையில அவர் வேலை பார்த்திருக்காரு, அந்த வேலையை அவர் கொடுக்குறாங்க. ஆமா. ஆனா இவங்க அது கிடையாது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கட்ட வீட்டுக்கு பால் ஊத்தி இருக்காங்க, கூட்டத்துக்கு வந்து இறந்தவங்களுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு போறாங்க, அந்த பையன் தலையில அந்த ரிபன், அந்த எல்லோ மஃப்ளரை கட்டிட்டு அவன் ஆடுறான். அந்த ஆடுற வீடியோ எல்லாம் வருது. அந்த அம்மா ஒரு ஒத்த பையன், சிங்கிள் மதர், அவங்க
கணவரோட சேர்ந்தே கிடையாதுங்க, பல வருடங்களாக 10 வருஷத்துக்கு மேல பிரிஞ்சிருக்கிறாங்க. அவரு கணவர் ஒரு ஊதாரி கணவர், எந்த விதத்திலயும் இந்த அம்மாவுக்கு உதவியே கிடையாது. இந்த பையனை அவங்களாதான் வந்து வளர்க்குறாங்க. அந்த பையன் அங்க போய் இறந்து போயிருக்கிறான். அந்த கணவருக்கு, ஊதாரி கணவருக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு ஆதரவா அவர்களுக்கு இணக்கமா அவர் இயங்கினாரு, அவர் வந்து சாட்சி சொல்ல ஒத்துக்கிட்டாருங்கிறதுக்காக. இந்த அம்மா அப்படி இல்லை, மீடியாவில் நீதி வேணும்னு சொல்லி பேசிட்டாங்க. சரிங்களா, எனக்கு நீதியா கேட்கிற, என்கிட்ட நீ நீதி கேட்க முடியுமா? அது யார்கிட்ட வந்து நான் எங்க விட்டுருக்கேன்னு அவங்க கிட்ட போய் கேளு. வீதியில விட்டுருக்கிற என்னைய போய் நீதி கேட்டு நியாயம் வேணும். நீதி கேட்ட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வீதியில தான் இடம் கொடுத்துருக்கிற, நீ என்கிட்ட நீதி கேட்கறியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு அந்த 20 லட்சம் விவகாரத்துல அந்த அம்மாவை கதற விட்டுட்டாங்க. கதறுன்னு கீழே கமெண்ட் போடுறானே, உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட தாயை கதற விட்டதுன்னா தலைவரோட தாவேகாவினுடைய சாதனை. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, அதே ஊதாரி தகப்பனுக்கு அரசு வேலை, அது டெம்பரவரி வேலையா இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்குங்க, டெம்பரவரிங்கிறது இப்பதான் சார், நம்ம தான் சார் டெம்பரவரின்னு சொல்லிக்கிறோம், அது வந்து பர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா, டெம்பரவரியை அவர்கள் எப்ப நினைச்சாலும், ஏன்னா அதுதான் சொல்றேன், நீங்க மறுபடியும் அந்த பந்த அந்த சீனை போட்டீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை, ஒரு எழுமுனை அளவுக்கும் குடும்பத்தார் உணர்வுகளை விஜய் மதிக்கலையோ, அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் உணர்வையும் துளி அளவும் கூட மதிக்கலைங்கிறதுக்கான அடையாளம் தான் இப்படி எதிர்த்து விளையாடுவது. அதுலயும் குறிப்பா ஒரு அந்த தாயினுடைய கதை, இப்ப அதாவது குழந்தை இழந்துட்டு இருக்கக்கூடிய தாய்க்கு ஒரு வேலையை கொடுக்காம ஒரு ஊதாரி தகப்பனுக்கு கொடுத்துருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, பொண்டாட்டிய ரோட்ல விட்டுட்டு புள்ளைகள் எல்லாம் கவனிக்காம ஒருத்தன் ஊதாரியா போயிட்டான்னா அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுல இந்த தாவேக்கா கில்லி, அவங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கறதுல தாவேக்கால கில்லி, அப்படி அவர்களாவே, அதாவது அதுக்கு ஒரு தனி அணி செயல்படுத்திடுவாங்க. இந்த குழந்தைகள் அணி, என்னடா நீ அப்படி யாருன்னா வந்து கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ வந்து தள்ளி வச்சிட்டீங்களா, இந்த அணியில வந்து சேர்ந்துக்கங்க வாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ எப்படி சொல்லுவாருன்னா, என் இனமடா நீ, என் இனமடா நீ அப்படின்னு சொல்றது. நான் தான் சொன்னேன், கோமாளி அரியணை ஏறுவதால் அவன் ராஜாவாகி விடுவதில்லை, ஆனால் அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரம் ஆகிறது. இது ஒரு துருக்கிய பழமொழி. இந்த தமிழ்நாட்டு மக்களின் தலைவீதின்னு சொல்லி ஒரு கவிதை பாட்டு எழுதி வெளியில விட்டேன். அந்த பாட்டுக்கு கீழே நிறைய பேர் என்ன வந்து பேசுறான்னா, என்ன சொல்றான், ஏங்க அரியணை ஏறுவதால் இதெல்லாம் சொல்லுங்க, தற்குறிய என்ன சொல்றான், அரியணை ஏறுவதால் இதெல்லாம் மன்னராட்சி காலம், மக்கள் ஓட்டு போட்டுத்தான் அவர் வந்திருக்கிறாரே தவிர அரியணை ஏறலன்னு சொல்றான். அப்ப அப்படியே பிடிச்சி, ஏண்டா நான் என்ன கேட்கிறேன், இதே வாய் தான், இதே உங்க கட்சிக்காரன் தான் என்ன சொன்னா, மன்னராட்சி ஒழிக்க போறேன். யார? ஸ்டாலினையும். அது மட்டும் இல்ல, குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை வந்து அவர் வந்து இளவரசர். யாரு? ஒருத்தர் சொன்னார், நீ அவர்கிட்ட சொல்லியிருக்கணும், என்ன மன்னராட்சி இல்லைங்க, இது மக்களாட்சி, மக்கள் ஓட்டு போட்டுத்தான் இதை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு அன்னைக்கு பேசியிருந்தேன்னா நீ உண்மையிலேயே சொந்த அறிவுள்ள நபர்னு சொல்லலாம். இல்லைன்னா உனக்கான பேர்ல தான் சொல்ல முடியும். நீ ஒரே நாள்லாம் உனக்கு அறிவு வந்துட்டா நான் ஒத்துக்கிட முடியாது, நீ தற்குறி தான். சரி, ஓகே சார். சரி தம்பி, இதெல்லாம் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு மத்தியில உங்க அரசு, அதாவது தாவேக அரசு எம்எல்ஏக்களை உள்ள இழுக்கிறது எல்லாம் பரபரப்பா செய்து, மேகதாட்டு விவகாரத்துல அந்த அவர்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல, நதிநீர் வேணும்னு சொல்லி காவேரியில கேட்கவும் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் அதெல்லாம் செய்யல. ஆனா விவரமா கடந்த ஆட்சியில் இருந்த எல்லா திட்டங்களுக்கும், அதாவது 3 முக்கியமான திட்டங்களுக்கு பெயர்களை மாற்றிருக்கு. நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறதுல பேரை மாத்திருக்குது. அந்த முதல்வன்கிற வார்த்தை கூட அவங்களுக்கு கசக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்வர் படிப்பகம், அந்த இதுக்கும் பேர் மாத்திருக்காங்க. மகளிர் விடியல் பயணம்ங்கிறதுல விடியல்ங்கிற பேர் அவங்களுக்கு உறுத்தலா இருக்குது, அதையும் மாத்திருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அது விடியல் அப்படின்னும் போது விடியலுக்கு எப்போ என்ன சொல்லுவோம், நம்ம எப்போ சொல்லுவோம் விடியல்னு?
காலையில 6 மணிக்கு தான் விடியல் சொல்ல முடியும். ம். நைட்டுல போயிட்டு விடியல் பயணம் சொன்னா அது எப்படி? நைட்டு சாயந்தரம் ஆச்சுன்னா விடியல் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ம். அதனாலதான் நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம்னா விடியலை தூக்கிட்டோம். வேற மகளிர் பயணமா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோம். விடியல்ன்றது காலையில மட்டும் தான் நான் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு திட்டம், அந்த திட்டத்துக்கு அந்த திட்டம் எப்படி செயல்படுது, அது எப்படி இம்பாக்ட் பண்ணுதுங்கிறதான முக்கியம். ஆமா. இப்ப தங்கம் தென்னரசா தான் சொல்லியிருக்காரு, ம். நீங்க பேரை வேணா மாத்தலாம், ம். ஆனா எங்களுடைய திட்டத்தை நீங்க மாற்றி அமைக்க முடியாது. ம். இந்த திட்டம் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கத்தையும் உங்களால குறைக்க முடியாது. ம். ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. நீங்க அதே மாதிரி எதையாவது திட்டத்தை ம். வெளிக்கொண்டாந்துட்டு நீங்க அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை இருக்குது. ம். நீங்க ஒரு வேலையுமே செய்யல, வந்து 50 நாள் ஆச்சு, ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் இருக்கா? அப்ப ஸ்டிக்கர் ஓட்டுறது கூட இல்லைங்க. ம். ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னா ஒரு பேரை எடுத்துட்டு இன்னொரு பேரை வைக்கிறது. ம். நீங்க இன்னொரு பேர்லாம் வைக்கல, இருக்கிற பேரை கட் பண்றீங்க. அப்ப ம். உங்களுடைய வயிற்று எரிச்சல், ம். இது எவ்வளவு பெரிய வன்மம்னு நான் சொல்றேன். இல்ல இது நீங்க வைத்தறிச்சல் வன்மம் அதெல்லாம் சொல்லிக்கலானே. ம். எங்களை பொறுத்தவரைக்கும் கேட்டா ம். விடியல் அப்படின்றது காலையில மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ம். நைட்டு சாயந்தரம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனாலதான் நாங்க விடியல் தூக்கிட்டோம். இப்ப என்ன மகளிர் பயணம் இப்ப என்ன குறைஞ்சு போச்சு உங்களுக்கு? எங்க இடிக்குது உங்களுக்கு? விட்டு போகலாம். அதுக்கெல்லாம் வந்து இப்ப வரிஞ்சு கட்டின்னு வந்துருவீங்க. இப்ப முதல்வன், நான் முதல்வன் சொன்னாங்க. முதல்வன் வந்து நடிச்ச படம் எந்த படம்? அர்ஜுன் நடிச்ச படம். அப்ப எங்க தலைவருக்கு எப்படி இது யூஸ் ஆகும்? அவரு விஜய், இவர் அர்ஜுன் படம். அதனால எங்களுக்கு முதல்வன் நடிச்ச படம் அர்ஜுன். சர்க்கார் பயணம் அல்லது ஜனநாயகன் பயணம் வரும், பின்னாடியே வருவோம். ஜனநாயகன் படம் வரும், சர்க்கார் வரும், அப்புறம் இன்னொரு ஜில்லா வரும், எல்லாமே வரும். அதாவது சிங்கப்பெண்ணுன்னே வரும்போது ஆமா. சர்க்காரு, ஜில்லா, பிகிலு வரும். பிகில் வரும். பிகில் பயணம் கரெக்டா இருக்குங்க. ஏன்னா விசில், ஆமா, விசில் அடிப்பாங்க. கப்பு முக்கிய பிகிலே அப்படின்னு பிகில் பயணம் அப்படின்னு போடுவோம். ஆனா மக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ம். முதல்வன் படிப்பகம் அப்படிங்கறத அந்த பேரை மாத்திருக்காங்க, அதை அது மறைச்சிருக்காங்க. ஏன் மாத்தினாங்க கேளுங்க, நாங்க சொல்றோம். ம். முதல்வன் படிப்பகம்னா முதலமைச்சரை போய் படிக்கிறாரு. ம். முதலமைச்சர் போய் படிக்கணும், ஸ்டூடெண்ட் போய் படிக்கிறாங்க. இப்போ முதல்வன் படிப்பகம்னா முதலமைச்சர் போய் படிக்கிறாங்க. அப்போ முதலமைச்சர் போய் படிக்கிறாரா? கிடையாதுல. படிக்கிறவங்கள முதல்வராக்குவது, முதல்வன்னா முதல் இடத்தில் கொண்டு வருவது. நான் முதல்வன்னா என்ன அர்த்தம்? ஓ, அது நான் முதலமைச்சர்னு அர்த்தமா? அப்ப அது என்னை முதல்வராக்குவது, என்னை முன்னிறுத்து. ஏங்க, ஆ. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். கவிதை சூப்பரா இருக்கனே, எங்கண்ணா பிடிச்சீங்க? என்னங்க வீணை செம போடுதுன்னு சொல்லி கிட்டாரை பார்த்து சொல்லுவாப்புல, அந்த மாதிரி பேசுறீங்க. ஆமாண்ணே. திருவள்ளுவர் தெரியுமா தம்பி? தெரியுமே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எங்களுக்கு தெரியாதா? நீ என்னண்ணே நீங்க வந்து எங்க 2வது வரி சொல்லுங்க. ஆஹா, எங்களுக்கு எங்க தலைவர் இது மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும் தான் நாங்க படிப்போம், அதுக்கு மேல படிக்க மாட்டோம். எதுக்கு அது தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்? இதுதான் எங்களுக்கு மெயின். இதை மட்டும் தான் முக்கியம். இப்போ திருக்குறளையே இந்த ஒரு வரியில, அதுவும் அண்ணன் சொல்லி கொடுத்த ஒரே காரணத்துக்காக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா. ஆனா இந்த தந்தை மகற்காற்றும் நன்றி அந்த திருக்குறளுக்கு என்ன பொருள்னா, ஒரு தகப்பனாக நான் இருந்து இந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய மகனை ஒரு சபையில முதல்வனாக முன்னென்று நிறுத்துவதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ படிப்புக்கு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு படிக்க வைக்கிறதுங்கிறது இந்த இடத்துல நான் ஒரு தந்தையாக இருந்து அப்பான்னு தன்னை நிறைய பேர் சொன்னாங்க. கடந்த ஆட்சியில திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே அப்பான்னு சொன்னாங்க. அந்த அப்பாங்கிற அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டா, நான் முதல்வன் இல்லப்பா, நீதான் முதல்வன், உன்னையே நான் முதல்வன் ஆக்குறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையில இருந்துதான் ஒரு பேர் வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. அப்ப அவையத்து முந்தி இருக்க செயல். ஒரு அவையில, ஒரு சான்றோர் நிறைந்த அவையில படிச்சவங்க, விசில் அடிச்சவங்க கிடையாது, நீங்க மரத்துல ஏறினவங்க கிடையாது. நீங்க வந்து வேற மாதிரி குத்திரீங்க மேட்ரு வாங்க. அப்படி அந்த இடத்துல உங்களை முதல்வன் ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்லித்தான் நான் முதல்வன் படிப்பகம். இதுல முதலமைச்சர் போய் படிச்சாரு, உட்கார்ந்து இருக்கிறாங்கிற அர்த்தம் கிடையாது. அதனால நீங்க சரியா முதல்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்கே படிக்கணும். முதல்ல இதை படிக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்ததுக்கு போய் படிக்கணும். அப்போ அதுல ஒரு விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டியிருக்கேன். அப்படின்னா படிக்கிறதுல இந்த அண்ணா லைப்ரரியில உங்களுக்கே தெரியும், எல்லாரும் புத்தகங்கள் அங்க இருக்கும், நூலகத்துல போய் அவங்க போய் உட்கார்ந்து படிப்பாங்க. இந்த முதல்வன் படிப்பகத்துக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. நான் அதை சொல்றதுக்காக சொல்றேன். கலைஞர் அவர்கள் இந்த லைப்ரரியை ஆரம்பிக்கும் போது ஏன் இந்த இடத்துல உங்களுடைய புத்தகங்களை அல்லது கணினியை கொண்டாந்து, டேபு கொண்டாந்து நீங்க படிக்கலாம், அதுக்கு ஒரு வெறும் ஸ்பேஸ், ஒரு இடம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஏசி எல்லாம் போட்டிருப்பாங்க, அப்படி ஒரு இடம் தெரியுமா? ஆமா.
ஏன் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி. இதை வந்து அவருக்கு அருகில் இருந்து அவரோட ரொம்ப நெருக்கமான சுபவி வீரபாண்டியன் ஐயா அவர்கள் அவர் கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், நான் கஷ்டப்படுகிற காலங்களில் நான் வந்து வாடகைக்கு ரூம்ல 4 பேரோட மேன்ஷன்ல இருக்கும்போது அங்கு என்னால தனியா உட்காந்து படிக்க முடியாது, புத்தகங்கள் இருக்கும் ஆனா இடம் இருக்காது, அந்த மாதிரியான நேரத்துல நான் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டேன். அப்ப என்னை மாதிரி எத்தனை பேர் வீடு இருக்கும் ஆனா ஒத்த ரூம் இருக்கும், 3 ரூம் இருக்காது, ஒருவேளை 3 ரூம் இருந்தாலும் பக்கத்து ரூம்ல பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நம்மளால டிஸ்டர்ப் இல்லாம படிக்க முடியாது. அப்படிப்பட்ட நபர்கள் கல்விக்கு குறிப்பாக இந்த நீட் தேர்வு மாதிரியான தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க அந்த மாதிரியான ஆட்கள்லாம் போய் படிக்கிறதுக்கு வசதியாகத்தான் வெறும் ரூமு ஏசி போட்டு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரியான ஒரு திட்டம் தான் இந்த முதல்வன் படிப்பகம். இப்படிப்பட்ட திட்டத்துல படிச்சு பல பேர் டாக்டராகவும் கலெக்டராகவும் ஐஏஎஸ் ஆகவும் ஆயிருக்காங்க. நீங்க என்ன ஆயிருக்கீங்க தம்பி? அல்லது உங்க அண்ணன் என்ன ஆக்கியிருக்கிறாரு? நாங்க வந்து எப்படி விசில் அடிக்கிறதுன்னு கத்துன்னு இருக்கோம். அப்படி எந்த போஸ்டர் லைட் போஸ்டர்ல ஏறி நாங்க வந்து எங்க அண்ணனை பேசுறதை பாக்குறதுன்னு கத்துன்னு இருக்கோம். எந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல அப்படியே டைவ் அடிக்கிறதுன்னு கத்துன்னு இருக்கோம். இவ்வளவுலாம் கத்துக்கலானே, படிப்பு வச்சு என்னென்ன பண்ண முடியும்? அப்படி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா பார்க்குக்கு போங்க, பீச்சுக்கு போங்க, புக் எடுத்துக்கின்னு. ஏன் அது முதல்வர் படிப்புக்கு தான் போகணுமா? இல்ல, இதுல ஒரு விஷயம் தம்பி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, போட்டி தேர்வுகளுக்கு படிச்சு அதுல வந்து கஷ்டப்பட்டு லட்சம் பேர் போட்டியிடுற இடத்துல போட்டியிட்டு அதுல ஒரு 400 பேர் இடத்துல நாம வந்து ஒரு வேலையை வாங்குறத விட விசில் அடிச்சு கரூர் கூட்டத்துக்கு போனோம்னா வேலை கிடைச்சிரும். அப்ப இப்ப வந்து கரெக்டா புரியுதா எவ்வளவு பெரிய ஒரு தற்குறி மாடலை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க? திராவிட மாடல் அப்படிங்கிறது அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய தற்குறி மாடல். இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஆதி திராவிடர் நலத்துறைங்கிற பேரையும் மாத்திருக்காங்க. அதுக்கு பதிலா சமூக நீதித்துறை. அர்த்தம் இல்லாதது. ஆதி திராவிடர் நலத்துறைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அர்த்தமற்ற விதத்தில் கொண்டு போய் பேரை வைக்கிறதுங்கிறதுக்கு அண்ணனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அங்கதான் பேர் மாத்திக்கிட்டே இருக்கிறோமே, அப்புறம் என்ன? அதுலயே இது வந்து சேர்த்துக்கோங்க, லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. சரிங்கண்ணா, நாங்க வந்து புதுசாலாம் வந்து ஒரு திட்டத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், ஏற்கனவே பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இதுல நாங்க வேற இது புதுசா இது பண்ணோம். ஆனால் அந்த திட்டத்துல அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பேரை மாத்திக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப அவங்க செஞ்சா என்ன, நாங்க செஞ்சா என்ன? மக்களுக்கு நல்லதா இருக்குதா? அது மட்டும் பார்த்துட்டு போங்களேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணின்னு இருக்கீங்களா? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நீங்க மட்டும்தான் ஸ்கூலுக்கு செஞ்சீங்க, நீங்க மட்டும்தான் ஸ்கூலுக்கு படிக்கிற பசங்களுக்கு செஞ்சுன்றீங்களா? நாங்களும் செஞ்சிருக்கோம். ஆமா, ஸ்கூலுக்கு போயிட்டு யாரும் அன்னெசரியா வந்து படிக்கிற பசங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் வந்து போயிட்டு அந்த ஸ்கூல் பசங்கள்கிட்ட போயிட்டு போட்டோ காட்டக்கூடாது, கொடி கட்டின்னு போகக்கூடாது, வாழ்கன்னு கோஷம் போடக்கூடாது, யாருமே போய் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் அமைச்சிருக்காருல்ல எங்க அமைச்சர். அப்புறம் நான் இது ஒரு பெரிய விஷயம் தானே. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு திருடன் இனிமேல் யாரும் திருடக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டோம்னா எப்படி இருக்கும்? நான் மட்டும் தான் திருடணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு ஒரு கேலி கூத்தா இருக்குமோ. நான் மட்டும் இல்ல, தனக்குத்தானே ஒரு சட்டம் போட்டுக்கிட்ட அந்த மாதிரி தானே இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு கேலி கூத்தத்தான் இன்னைக்கு பண்ணி வச்சிருக்காங்க. யாரு வந்து நேரடியா உள்ள போய் ஆய்வு நடத்துறா? இந்த தாவேக அரசு விஜய் வந்ததுக்கு அப்புறம் எல்லா நிகழ்வுகளும் அத்துமீறி நடக்கிறதுங்க. அதுவும் குறிப்பா கல்வி நிறுவனங்களுக்குள்ள போய் நின்றுட்டு கால் பிடிச்சு விடுறது. உயர்கல்வித்துறை அமைச்சருங்க குழந்தையோட காலை பிடிச்சு அமுக்கி விட்டு இருக்கிறாரு. குழந்தை ஓடி போயிட்டு கலைச்சிட்டு வந்திருக்கு, கால் வலிக்கப்பேன்னு சொல்லிட்டு அமுக்கி விட்டாரு. இதை போய் ஒரு குத்தமா பேசுறீங்களா? அது வந்து குட் டச் பேட் டச்னு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தைய தொடாம கூட அந்த பிள்ளைகளுக்கு எப்படி வந்து வார்ம் அப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஆமா, கேமரா இருக்கும்போது நீங்க ரீல்ஸ் போடணுங்கிறதுக்காக அல்லது உங்கள்கிட்ட எந்த விதமான உணர்ச்சி இருந்துச்சுன்னு தெரியல, நீங்க போய் அந்த குழந்தைக்கு காலில் தொட்டு நீங்க வந்து இதை கொடுக்குறீங்கன்னா எந்த விதத்தில் இது சரியாக முடியும்? இது ஒண்ணு. இன்னொன்னு, இது மட்டுமா செய்றீங்க? போய் மொத்தமா போய் வந்து விஜய் பாட்டு பாட சொல்லி ஆடுறீங்க. குழந்தைங்களோட வேலை என்ன? அடுத்த நேஷனல் ஆனந்தம் இதுதானே. இது கூட நாங்க வந்து குழந்தை பருவத்துல இருந்து நாங்க இதை கொண்டு வருவோம். இப்ப பாட்டெல்லாம் மாத்துவோம். அதெல்லாம் வந்து இப்ப நீங்க பாருங்க, நாங்க வந்து இன்னும் பல விஷயங்கள் மாற்றத்துல இருக்கோம். அதுல ஏதோ ஒரு மாற்றம் வச்சுக்கோங்க. என்ன இப்போ? இதுதான் மாற்றம்னு நீங்க சொன்னீங்க. வேற என்ன நினைச்சீங்க நீங்க மாற்றம்னு? இதுதான் மாற்றம். அதாவது தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படிங்கிறது இல்ல, அதுக்கு பதிலா விஜயோட பாட்டை பாடலாம். ஆமா, இனி வரும் நாட்களில் அப்படி போடுதான் அப்படிதான் இருக்கும். இப்போ இந்த கேடுகட்ட மாற்றத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையிலே மக்கள் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம், ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குன்னு பார்த்தா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறாங்க.
குழந்தைகளுக்கு போய் இந்த மாதிரியான அத்துமீறி உள்ள வந்து ஆய்வு நடத்துறாங்க. இவங்களே அதாவது இவர்களுடைய என்ன சொல்றதுன்னா இவர்களுடைய அணிகள் சேர்ந்து குழந்தைங்களுக்கு போய் உள்ள அவர்களே தாவேகாவை சேர்ந்தவர்களே போய் நின்று எந்த விதத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு வந்து பெரிய கேள்வி. அது ஸ்கூல் எப்படி நடக்குது அப்படின்னு நாங்க படிக்கும் போது பார்க்கல, தெரிஞ்சுக்கல. ஸோ இப்போ எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு தான் என்னென்ன குறைகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. இதுல ஒரு நயமான ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா இந்த தலைமுறையில இப்போ ஒரு தலைமுறை தற்கொலையை உருவாக்கியாச்சு. இவங்களை வச்சுதான் நீங்க வந்து ஒரு 35% முழுசு 35 அவங்க எல்லாம் போட்டது கிடையாது. ஒரு 10% இந்த மாதிரியான தற்கொலைகளின் கூட்டம் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்குது தீவிரமா. இப்ப அடுத்த கட்டமா குழந்தைகளையே அதை ட்ரெயின் அப் பண்ணுவது. ஏற்கனவே குழந்தைங்க ஓட்டு போட்டுதான் ஒரு அம்மாலாம் வந்து ஒரு பாயமா சொல்லுது, எங்க புள்ளைங்க அடம் பிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க ஓட்டு போட்டோம். ஏமா அடம் பிடிச்சாங்கன்னா சாக்லேட் வாங்கி கொடு, ஏதாவது வேற ஏதாவது பன்னு குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி கொடுங்க. அதை விட்டு ஓட்டு போட்டு விஜயங்களை கொண்டாந்து விட்டுருக்கீங்களே, அவங்க என்ன பாடுபடுத்திட்டு இருக்காங்க. நான் அந்த பாயமாக தான் சொல்றேன். அவங்க என்னன்னா பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ற மாதிரி உங்க பசங்க தொல்லை பண்றாங்க, அவர்கள் அதாவது புள்ளிகள் அழுதுச்சிங்கன்னு சொன்னா வேற வழி இல்லாம எதையா கொண்டு வாயில சொறி போட்டு உட்கார வைக்கணும். அதுக்கு மேல இந்த வாயில சொருவாங்கல்ல, அது மாதிரி விஜய கொண்டாந்து சொறி விட்டாங்க. அது அவங்க வாயில சொறி இருந்தா பரவாயில்ல, எங்க வாயில எல்லாம் சொறி விட்டுட்டீங்க அப்படின்னு நாம சொல்ல வேண்டியிருக்குது. இப்ப இதுல நம்ம நயமா கவனிக்க வேண்டியது ஒரு தலைமுறை தற்கூரி கிடையாது, அடுத்தடுத்த ஜெனரேஷன்கள். இதை வந்து அந்த கட்சிக்காரங்களே சொல்றாங்க. நீங்க ஜென்சி புரட்சின்னு சொன்னாங்க. ஜென்சி மட்டும் இல்ல, இத்தினோண்டு வளர்ற குழந்தைகளை அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அபாயத்தினுடைய விளைவை பார்த்துக்கங்க. இது எப்படி வந்து ஒரு விஷம் மாதிரி வேர்ல கொண்டு போய் வேர்ல ஆசிட் ஊத்திட்டீங்கன்னு அண்ணன் சொன்னாப்புல இல்லையா, ஆசிட்ட வேர்லயே ஊத்திக்கிட்டு இருக்காங்கிறது தான் இந்த இதுல காட்டுது. இது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் விட்ட சர்க்குலர். அவர் என்ன சொல்றாரு, இனிமேல் யாரும் பள்ளிக்கூடங்கள்ல போய் நின்றுட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் போடக்கூடாது, இந்த மாதிரி ஆய்வு நடத்தக்கூடாது, அத்துமீறக்கூடாது அப்படின்னு எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவருக்கு என்னன்னா, இந்த மாதிரி உள்ள போய் செய்யறாங்களே சில கட்சிக்காரர்கள், அது குறிப்பா உங்க கட்சிக்காரர்கள், அதுவும் சிஎம் பர்த்டேக்கு செய்யறாங்களே, இது சரியா, இதற்கு விளக்கம் கொடுங்கள்னு சொல்லி ராஜ்மோகன் கேட்ட கேள்விக்கு ராஜ்மோகன் வந்து சர்க்குலரா அங்க அனுப்பி இருக்கிறாரு. நாங்க யாருக்கு ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லியிருக்கோம்? நாங்க அப்படி சுத்தி வலிச்சுதான் பதில் சொல்லுவோம், ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பதில் சொல்ல மாட்டோம். அப்ப கேள்வியை வந்து உண்மையிலேயே நீதிமன்றம் கேட்டிருக்குது. சர்க்குலரை இவர்களுக்கு அனுப்புனதை இவர் மாத்தி திருப்பி அனுப்பியிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய வேடிக்கை இங்க நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க மக்கள். சரிங்கண்ணே, இது நம்ம பேசுனதெல்லாம் ஓகே தான், கரெக்ட் தான், இதுவே போதுமானு நினைக்கிறேன். நாளைக்கு வருவோம், திருப்பி நாளைக்கு வந்து சந்திச்சு என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றது எல்லாமே நாளைக்கு நம்ம மக்கள்கிட்ட கொடுப்போம். கண்டிப்பா. அதாவது தாவேக ஆட்சியில் இருக்க தண்டி கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை, ஆனா வேதனைக்கும் பஞ்சம் இல்லை அப்படிங்கிறத நாம சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கிடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.